இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஆண்டெல்லாம் தேவன் கிருபையாய் நம்மை கண்மணி போல காத்தார். அற்புதமாய் கத்த நடத்தி வந்தார். அநேக படித்தவர்கள், பெரியவர்கள், உலகத்தில் தலை சிறந்தவர்கள் எல்லாம் அந்த உலகத்தை விட்டு கடந்து போயாச்சு. They passed away, but we are living by the grace of God. ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனப்பூர்வமான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு கிருபையின் ஆண்டாக, ஜெயத்தின் ஆண்டாக, மேன்மையின் ஆண்டாக, வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து அதை நிறைவேற்றுகிற ஆண்டாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றி தருவார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். தேவனை நீங்கள் இந்த வருஷத்தில் சார்ந்துருங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் முன்பதாக வைங்க. கர்த்தர் உங்களை முன்பதாக வைப்பார். நீங்கள் தேவனை சார்ந்து இந்த வருஷத்தில் வாழ்ந்தீங்க என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை சார்ந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். நான் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த புதிய ஆண்டிற்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கு நம் சிந்தையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்புவோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிக்கலாம். எரேமியா 29:11. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தயவாய் கிருபையாய் கொடுத்த புதிய ஆண்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டை ஜெபத்தோடு, துதியோடு, பாடலோடு, ஆண்டவரே வார்த்தையோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த ஓட்டம் ஜெயத்தோடு முடிய, கிருபையாய் முடிய கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுது வார்த்தைக்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை மூலமாய் தேவன் பேசி ஆசீர்வதிப்பீராக. இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கவனித்தோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை பேசுகிறார். அதில் அருமையாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களை நினைவு கூறுகிற கர்த்தர். மனுஷன் மறக்கிற மாதிரி மறக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் எப்படி பேச விரும்புகிறார்? God who remembers you. கர்த்தர் நம்மை நினைவு கூறும் தெய்வன். இன்றைக்கு செய்தி அதுதான், நம்மை நினைவு கூறும் தெய்வன். பல நேரங்களில் நம்மை நினைவு கூறாமல் போய்விட்டார்கள் சொந்தங்கள். கடந்த ஆண்டு உங்களை பலர் மறந்துருக்கலாங்க. இதை செஞ்சிருவேன்னு சொன்னவங்க மறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை மறக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆண்டவர் யார் தெரியுமா? எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாருங்க. கர்த்தர் உங்களை மறக்கலை. இந்த வார்த்தை அருமையாய் சொல்லுகிறது. எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு பல காரியங்களுக்காக ஏங்கி நின்றிருக்கலாம். பல காரியங்களுக்காக பிரயாசம் எடுத்திருக்கலாம். எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளின் திருமணத்திற்காக, வேலைக்காக, அப்பா வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசம் எடுத்திருக்கலாம். எதிர்பார்த்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு பெரிய முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் அதற்கு சரியான வாய்ப்புகள் இல்லை. யாரும் நினைவு கூறல. பலர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க, ஆனால் யாரும் நினைவு கூறலைங்கிற வருத்தத்தோடு ஒரு வேளை நீங்கள் இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிகிற கர்த்தராக இருக்கிறார். பல நினைவுகள் குறித்து வேதம் அருமையாய் சொல்லுகிறது. சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களை நினைவு கூறுகிற கர்த்தர். உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுகிற கர்த்தர். ஆண்டவர் மனிதன் மறக்கிற மாதிரி மறக்கிற கர்த்தர் அல்ல. சில வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோனா புத்தகத்துக்கு நமக்கு தெரியும். யோனாவில் ஆண்டவர் யோனாவை நினிவேக்கு போக சொல்றார். அவர் தர்சீஸ்க்கு நோக்கி போயிட்டு இருக்கிறார். யோப்பாவுக்கு போய் அங்கிருந்து தர்சீஸ் போகிற கப்பல் ஏறி போயிட்டு இருக்கிறார். பயங்கரமான காற்று, அலைகள் மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற ஜனங்கள், கப்பல் இருக்கிறவங்க எல்லாருமே தன் தன் தேவன் நோக்கி சத்தம் விடுறாங்க. அதுல யோனா மட்டும் பாத்தீங்கன்னா கீழ்த்தட்டுல போய் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ மாலுமி வந்து சொல்றாரு பாருங்க, யோனா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைவு கூறுவார்.
என்றான். மாலுமி யோனாட்ட சொல்றாரு, அப்பா ஏன்பா நீ தூங்கிட்டு இருக்கிற, நீ உன் தேவன் நோக்கி வேண்டிக் கொள்ளுப்பா, அப்பொழுது ஒருவேளை நம்ம அழிந்து போகாதபடிக்கு அவர் நம்மை நினைவு கூறுவார். உலகத்தானு கூட தெரியுது நாம் வேண்டிக் கொண்டால் தேவன் நம்மை நினைவு கூறுவார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிற கர்த்தர், என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் அவர். இன்னும் சில வசனம் இருக்கிறது. சங்கீதம் 33 சங்கீதம் 11 வசனம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்குமா? ஆண்டவர் நினைக்கிற கர்த்தருங்க. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். இந்த புதிய ஆண்டில் சில வாக்கு தத்தங்களை நீங்க பெற்றிருக்கலாம். வாக்கு தத்த அறநிலையில் நீங்கள் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்திருக்கலாம். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நினைவு கூறுகிற கர்த்தராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவது இல்லை. ஒருவேளை நீங்கள் பிரயாசம் எடுத்த காரியங்கள் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். ராம் முழுதும் பிரயாசப்பட்டிருக்கிறேன், கடந்த வருடம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் வாய்க்கல. ஆனால் இந்த வார்த்தை எப்படி நீங்க போடுங்க, இந்த வருஷத்தில் நீங்கள் திரும்ப எல்லா இழந்தவைகளை பெற்றுக் கொள்வீங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்கிற வார்த்தை எப்படி நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் மேல் நினைவு கூறுகிற கர்த்தர். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறதாம். சில மனசை நினைச்சானா ஐயோ கொஞ்ச நேரம் தான், அப்புறம் நினைக்க மாட்டாங்க, நம்மளை மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்லங்க. தேவன் நினைவு கூறுகிற கர்த்தர். உங்க சொந்தங்கள் கூட உங்களை மறந்துருக்கலாம், கூட படிச்சவங்க கூட உங்களை மறந்துருக்கலாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்லங்க. சமீபத்தில் சில நாட்கள் முன்பதாக ஒரு சின்ன ஒர்க்குக்காக ஒரு கம்பெனிக்கு போயிருந்தோம். அந்த நேரத்தில் திடீரென்று என்னை பார்த்துட்டு ஒருத்தவங்க ஜோயல் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு யாருன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாமல் அந்த கம்பெனியில் என் பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி பார்த்தேன். நான் யார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டபோது அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவன்ட்ட கேட்டார் யார் அப்படின்னு. அவங்க அந்த பர்டிகுலர் ஊர் பேர் சொன்னாங்க. அப்போ எனக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுது, என் கூட படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த ஆஃபீஸில் போய் அவங்கள பார்த்து நீங்கள் இவங்க தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீ என்ன மறந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனி என்கிட்ட பேசாதீங்க, மறந்துட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச திருப்பிட்டாங்க. ஐ லிட்ரலி ஃபர்கெட். 7-8 வருஷம் ஆகுது என்னோட கூட படித்தவங்க, என் கூட படித்தவங்கள ஐ ஃபர்கெட். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஊழியத்தில் நிறைய இடத்துல போகிறோம், இருக்கிறோம், நிறைய பேரை பார்க்குறோம். அதுக்கப்புறம் காலேஜஸ் 2-3 காலேஜஸில் படிச்சிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்தோம். மிக முக்கியமாய் கூட இருக்கிறவங்க ஃபேஸ் மறந்து போச்சு பாருங்கள். உலகத்தான் அப்படித்தாங்க, பொதுவாய் நாமும் அப்படித்தான் சிலருடைய காரியங்களை மறந்துடுறோம். பல மறதிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற. தேவன் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நினைவில் வைத்திருக்கிற, நம்முடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற கர்த்தர். எனக்கு இன்னது தேவை என்று சொல்லி நான் வேண்டுவதற்கு முன்பதாகவே அது தெரிந்திருக்கிற கர்த்தர். எனக்கு என்னுடைய தேவைகள் அறிந்திருக்கிறவர், எங்களுடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறவர், வேதனை அறிந்திருக்கிறவர், என்னை எப்பொழுதும் நினைவு கூறுகிற கர்த்தர். தேவன் உங்களையும் நினைவு கூறுகிற கர்த்தராய் வெளிப்படுவாராக. சங்கீதம் 25 சங்கீதம் 6 வசனத்தை கவனிக்கும் போது, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. இந்த சங்கீதக்காரன் ஒரு ஜெபமா அதை சொல்றாரு. கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யத்தையும் நினைத்தருளும். தேவன் யார் தெரியுமா? இரக்கத்தையும் காருண்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தருவதற்காக நினைவு கூறுகிற கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் இரக்கத்தையும் கிருபைகளையும் தரும்படிக்கு ஆண்டவர் உங்கள் மேல் நினைவு கூறுவாராக. ஆமென். பல நிமித்தமாய் மறக்கப்பட்டது நிமித்தமாய் கண்ணீரின் பாதையில் போய் கொண்டிருக்கலாம். மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு போன அனுபவத்தில் போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாங்க. உங்களை அழைத்த தேவன், உங்கள் முன்குறித்த தேவன் உங்களை மறக்கல. தேவன் உங்களை மறக்கல. துன்மார்க்கருடைய காரியத்தை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட அருமையா இருக்குது. சங்கீதம் 25 சங்கீதம் 7 வசனம், என் இளவயதின் பாவங்களையும் என் மீதலையும் நினையாதிரும், கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். தாவீது சொல்றார், கர்த்தாவே உம்முடைய கிருபையின் நிமித்தம் தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். இதெல்லாம் பார்க்கும்போது, வசனத்தை எல்லாம் நாம் வாசிக்க கவனிக்கும் போது, நாம் ஆராதிக்கிற தேவன், இந்த ஜீவன் உள்ள தேவன் நம்மை நினைவு கூறுகிற கர்த்தராய் இருக்கிறார். சில பேரை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் யாரெல்லாம் நினைவு கூறுறார் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக.
மனிதன் நினைக்கிறது மாதிரி நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறவர் அல்ல. துன்மார்க்குடைய நினைவு குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்குடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகளாம். துன்மார்க்கனுடைய நினைவுகளை கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமனுடைய நினைவுகளை குறித்து பேசப்படுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். மனுஷனே துன்மார்க்கன் நீதிமான்னு சொல்லிட்டு இருக்கிறது, அது துன்மார்க்குடைய நினைவுகள் அருவருப்பானன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள். அந்த நீதிமானுடைய நினைவுகளை காட்டிலும் ஒரு மேலான நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் பேரில் என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவார். அது தீமைக்காக அல்லவாம், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். சில மனுஷன் நினைக்கிற நினைவு எப்படி தெரியுமா இருக்கும்? தீமைக்கு ஏதுவா இருக்கும். எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான். இவனை இந்த காரியம் பண்ணணுமே, எனக்கு விரதமா எழுப்பிட்டானே, கடந்த வருஷத்துல எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, இவன் ரொம்ப முன்னேறி போறானே, இவனை எப்படியாவது அழிக்கணும், இவனை எப்படியாவது கொலைக்கணும், இவனை எப்படியாவது தலகுனியை வைக்கணும். இப்படிப்பட்ட நினைவுகளோடு அழைகிறவர்கள் தான் துன்மார்க்கர். மனுஷனுடைய நினைவு அப்படித்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் நினைவுகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் உங்கள் நினைவு கூறுவார், ஏற்ற சமயத்தில் நினைவு கூறுவார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைவு கூறுகிற கர்த்தர் தாங்க நம்முடைய ஆண்டவர். மனுஷன் உயர்வில் நினைவு கூறுவான், ஐயா அவங்க வசதியா இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. தாழ்வில் ஒருத்தர் நினைவு கூற மாட்டாங்க. ஆனா தாழ்வில் நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஐயோ யாரும் நினைக்கலையே, நினைச்சா ஆசீர்வாதம் இருக்குமே அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? பக்தன் அருமையாய் பாடுகிறார், நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி பாடுறார். தேவன் நம்மை நினைக்கட்டும். தேவன் நம்மை நினைத்தால் எதிர்பார்க்க இருக்கும் முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அருமையான வசனங்கள் இருக்கிறது. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 9:18 பார்க்கிறோம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. ஒருவேளை நீங்கள் எளியவர்களாக இருந்தால் பலருடைய பார்வையில் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் யார் தெரியுமா? எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்னவர். ஆண்டவர் உங்களை மறப்பதற்கு அநீதி உள்ள கர்த்தர் அல்ல. அருமையான வசனங்கள் இருக்கிறது. யோபு சொல்ற 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த பக்தன் அருமையா சொல்றார் யோபு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா, நீங்க செய்ய நினைத்தது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு பல காரியத்தை திட்டம் பண்ணியிருக்கிறார், நினைத்திருக்கிறார். அந்த தேவன் நினைத்தது தடைபடுவ செய்யாது. உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் தேவன் நினைத்தது தடைபடாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்ய வல்லவராய் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவாராக. அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இன்னொரு வசனம் இருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்முடைய நினைவுகள் ஏதோ கொஞ்ச நேரம் இருக்கணும், ஆனால் ஆண்டவருடைய நினைவு அதை காட்டிலும் அப்பாற்பட்டது. தேவனுடைய நினைவுக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்தால் ஆண்டவருடைய நினைவின்படி ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய நினைவு கை கேட்டுகிற தூரம்தான். தேவன் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சில நபர்களை குறித்து நாம் தியானிப்போம். அருமையான வசனம் இருக்கிறது. சங்கீதம் 105:9. அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த ஆணையை என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறாராம். சிலர் பேசின ஒப்பந்தங்கள், நினைவுகள் பேசியிருப்பாங்க, ஆணைகள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஐயா மறந்துட்டேனே, இல்லை நீங்க தானே சொன்னீங்க, இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்பாங்க. அது உறுதியா சொல்லியிருப்பாங்க, நான் உங்களை மறக்க மாட்டேங்க, கண்டிப்பா அந்த காரியத்தை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை நபர் மூலமா ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஈசாக்கு ஆணையிட்டு கொடுத்ததை கர்த்தர் நினைவு கூர்ந்தாராம். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு கூட, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் கூட கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார். திரும்ப அதே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு திரும்ப ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து சொல்றாருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா? மறக்கிற கர்த்தர் இல்லைங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனா கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்குமா? மனசை இதெல்லாம யோசிக்கிறான் பாருங்க, கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாருங்க. கர்த்தருடைய யோசனை நிலை நிற்குங்க உங்க வாழ்க்கையில. தேவன் நம்மோடு கூட பேசட்டும்.
அதாவது யோசேப்பு குறித்து நாம் தியானிப்போம். யோசேப்பு யாக்கோபுடைய 11வது குமாரன், ராகேல் பெற்ற மூத்த குமாரன். வீட்டில் செல்லமா வளர்க்கப்பட்டாருங்க. பல வர்ண அங்கியெல்லாம் அப்பா கொடுத்தார். தன் சொந்த சகோதரர்களுக்கு பிடிக்கல. இவன் சொப்பனக்காரன், இவனை கொலை பண்ணணும், குழியில் தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க, வீட்டில் போய் பொய் சொல்றாங்க. காய்மகாரமா யோசேப்பை தன்னுடைய சொந்த சகோதரர்கள் பகைச்சாங்க. யோசேப்புடைய வாழ்க்கை மிக நெருக்கத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகள் கழித்த ஆண்டவர் அந்நிய தேசத்தில் யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டவன், குற்றவாளியாக அவன் நிரூபிக்கப்பட்டவனாய் சிறைச்சாலையில் போடப்பட்டவன். ஆனால் தேவன் படிப்படியாய் யோசேப்பை உயர்த்தி ஒரு நாள் ராஜாவுக்கு அடுத்த பதவியில கர்த்தர் வைத்திருக்கிறார். கொடுத்த சொப்பனத்தை, தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். தன் சகோதரருக்கு முன்பதாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்துறார். சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க தானியங்கள்லாம் வாங்குவதற்கு. அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரர் முன்பதாக வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தன் சகோதரர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் தீமை செய்ய நினைச்சீங்கப்பா, குளிர் தூக்கி போடணும், கொண்டுறணும், விற்று போட்டுறணும், வேண்டாம் வீட்டுக்கு, எல்லாமே தீமை செய்யணும்னு நினைச்சீங்க. ஆனால் என் தேவன் யார் தெரியுமா? அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். அருமையா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக யோசேப்பை மாற்றின அந்த வார்த்தையை தான் பதிவு செய்கிறார். பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் மூலமா யாருக்கும் பயன் இல்லையே, நான் உதவாதவன், ஒன்றுக்கும் பயன்படாதவன், என்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான்லாம் தகுதி இருக்கிறதா அப்படின்லாம் யோசிக்கலாங்க. இல்லை, பலர் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கட்டும், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். தீமை செய்ய நினைக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் முடிவதற்கு நினைத்து கொண்டிருக்கிறார். யோசேப்பு வாழ்க்கையில் நன்மை செய்த ஆண்டவர் ஏன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்வாருங்க. மனுஷன் யார் தெரியுமா? சில நேரத்துல நன்மைக்கு நன்மை செய்வாங்க, தீமைக்கு தீமை செய்வான். சில நேரத்துல நன்மைக்கு கூட தீமை செய்வான். ஆண்டவர் தீமை அதே நன்மையா மாற்றுகிறார். சாத்தான் நன்மைக்கு தீமை செய்வான். இன்னொரு அருமையான வார்த்தை உண்டு யோசேப்புடைய வாழ்க்கையில தியானிக்கும் போது. யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறார். அப்போ சிறைச்சாலை இருக்கும்போது அங்க 2 கைதிகள் இருக்கிறாங்க. பானபாத்திரக்காரர் இருக்கிறான், சுயம்பாகி இருக்கிறார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த சுயம்பாகி பானபாத்திரக்காரன் கப்பேரர் 2 பேரும் சொப்பனம் பார்க்குறாங்க. இந்த சொப்பனத்துடைய விளக்கத்தை யோசேப்பு தெரிவிக்கிறார். இப்போ இந்த யோசேப்பு விளக்கத்தை தெரிவித்த போது அவனுக்கு ரொம்ப அருமையா இருந்தது அந்த விளக்கம். அப்போ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார் யோசேப்பு. அந்த நபர்கிட்ட பார்த்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுக்கிறாரு. அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து நீ நல்லா இருப்பப்பா, திரும்ப ராஜா உன்னை பதவி கொண்டு போவார், கப்பேரரா மாறுவ, நான் திரும்ப என்ன நினைச்சிருப்பா அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். யோசேப்பு நிலைமை சிலருக்கு தெரியும். அவன் எந்த தப்பும் பண்ணல, பரிசுத்தவான், எந்த துரோகம் பண்ணாத விற்கப்பட்டான், குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டான், சகோதர மத்தியில தள்ளப்பட்டான், விற்கப்பட்ட இடத்துல தள்ளப்பட்டான், இருக்கிற இடத்துல அந்த அரண்மனையில் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டான். ஜெயில இருக்கிறாங்க. ஒரு இளம் பையன், வாலிபன், என்னை நினைச்சிருப்பா என்கிற ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம். அதே போல் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் அப்படி நிறைவேறினது. சுயம்பாகி அழிஞ்சு போனா, பானபாத்திரக்காரன் திரும்ப உயர்த்தப்பட்டான். 23ஆம் வசனம் பார்க்கும்போது, ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பை நினைக்காம அவனை பானபாத்திரக்காரன் மறந்துட்டாங்க. ஒரு நாள் நன்மை பெற்றவங்க சொப்பனத்தின் விளக்கத்தை யோசேப்பு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த பானபாத்திரக்காரன் அந்த விளக்கத்தை அறிஞ்சு வெளியே வர்றதுக்கு காரணம் யோசேப்புங்க.
யோசேப்பு ரிக்வெஸ்ட் கேட்குறேன், நினச்சிருப்பா தயவு செஞ்சு நம்மகிட்ட நன்மையை பெற்றவங்க, அனுபவித்தவர்கள், ஆசீர்வாதங்கள் சுதந்திரித்தவர்கள், நம்மகிட்ட இருந்து போனவங்க எல்லாமே நமக்கு உரதமாக எழும்பியிருக்கலாம், மறந்துருக்கலாங்க. இப்படி ஒருத்தர் இருக்கிறானே. ஆனால் தேவன் யார் தெரியுமா? அந்த காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, யோசேப்பை இதே போல அந்த நேரத்தில் பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட்ட நிமித்தம், எப்போ எனக்கு ஒரு யோசேப்பு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் சொப்பந்து விளக்கம் சொன்னான், எந்த தப்பும் பண்ணல ராஜாவே, அவனை வெளியே விட்டுருங்க அப்படின்னு பானபாத்திரக்காரன் நினைச்சு சொல்லியிருந்தானா, ராஜா என்ன பண்ணிருப்பாரு? ஐயோ பாவம், இந்த சின்ன பையன், வேற ஆட்களை விட்டு, வேலைக்காரனை விட்டு என்ன பண்ணுவாரு? தயவு செஞ்சு வீட்டில் கொண்டு விட்டுருங்க, சகோதரர்கள் விட்டுட்டாங்களாம், எங்க வந்து தேவர குற்றச்சாட்டப்பட்டான், ஜெயிலில் இருக்கிறான், நல்ல பையனா, விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த நேரத்தில் அந்த பானபாத்திரக்காரன் நினைச்சு ராஜாட்ட சொல்லியிருந்தானா திரும்ப வீட்டுக்கு தான் போயிருக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் சில நேரத்தில் ஆண்டவர் மனிதன் நம்மை நினைவு கூறாமல் மறக்க வைக்கிறார். ஏனென்றால் தேவன் ஏற்ற நேரத்தில் நம்மை நினைவு கூறுவதற்காக, தேவனுடைய நேரத்தில் நம்மை நினைவு கூறுவதற்கு மனிதனை நம்ம மறக்க வைக்கிறார். இப்போ தேவன் ஏற்ற நேரத்தில் யோசேப்பை நினைத்து ஜெயிலிருந்து வெளியே வரார், உயர்த்தப்படுகிறாருங்க. சகல தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, பலர் உங்களை மறந்திருக்கலாம். தேவன் மறக்கிறதுக்கு அநீதி உள்ள கர்த்தர் அல்ல, அநீதி உள்ள கர்த்தர் அல்ல. கர்த்தர் நல்லவர். முதலாவது யோசேப்பு குறித்து பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் நோவாவையும் அவனோடனே பேலையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியில் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாங்க, பயங்கரமான மழை ஒரு 40 நாள். நோவாவே பேலை கட்டு, நோவா பேலை கட்டினார். அந்த பேலை சுத்திலும் பயங்கரமான தண்ணி கர்த்தர் அடைத்தார். முந்தின அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பேலை வாசலை அடைத்தார். இப்போ அடைச்சிட்டு ஆண்டவர் மறக்கலை. சில என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளை விளையாடும் போது சில பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஏதோ ரூம்குள்ளே சின்ன பிள்ளைகள் போனால் போட்டு வெளியே பூட்டிடுவாங்க, பூட்டி போட்டு போயிடுவாங்க. அப்போது உள்ளே இருக்கிற ஆள் தகிச்சு போய் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, வெளியே பூட்டி போட்டு சின்ன பிள்ளைகள் மறந்துடுவாங்க. இப்போ ஃபர்கெட், அது போய் கடைசி சொல்லுவாங்க, ஐயோ பூட்டி போட்டு மறந்துட்டேனே. இது சிறு பிள்ளைகள் விளையாடுவாங்க. இந்த மாதிரி மனிதன் அது மாதிரி தாங்க. தேவன் யார் தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற கர்த்தர். அவர் அடைத்தார். காரணம், உள்ள இருக்கிறவங்க நோவா, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், கோவா குடும்பங்கள் வெளியே வந்துடக்கூடாது, கர்த்தருடைய நாள் தான் வெளியே வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஐயோ நானும் ஒரு சில நேரங்கள் நான் பாதுகாக்கப்படுகிறேன், தேவ பிரசனத்தில் இருக்கிறேன், என்ன நினைக்கலையே ஆண்டவர். கண்டிப்பாய் நினைவு கூறுவார், அவருடைய நேரத்தை நினைவு கூறுவார். நினைத்தருளினார், புதிய ஓட்டத்தை ஆரம்பித்தார், காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். உங்களை வாழ வைப்பதற்காக தேவன் காற்றை அனுப்புகிற கர்த்தர். இதுக்கு பின்பதாக ஒரு ஓட்டம், புதிய ஓட்டம் ஆரம்பித்தது. இந்த நியூ ரேஸ் இஸ் பிகன். முதலாவது யோசேப்பு, இரண்டாவது நோவா பேலையில் இருந்த சகல காட்டு மிருகம், நாட்டு மிருகங்களை நினைத்தருளினார். மூன்றாவது அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாள் 1 சாமுவேலை நீங்க பார்க்கும்போது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப மன கிளேசத்தோடு தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்றாங்க. மனம் உடைந்து போய், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். மன உடைஞ்சு போய் இருக்கிறாங்க அன்னாள். ஒரு குழந்தை இல்லையே. அந்த பாரம் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்துட்டு வர்றாங்க. ஆசாரியன் கூட பார்த்துட்டு சொல்றாரு, அம்மா நீ குடிச்சிட்டு வந்திருக்கிறியா, மதமான அரைஞ்சிட்டு வந்திருக்கிறியா? அப்படி கூட ஆசாரியனுடைய பார்வையில கூட இருந்தது. மனுஷ முகத்தை பார்க்கறாங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். மனுஷ முகத்தை பார்த்துட்டு அவனோட நினைவே வித்தியாசமா இருக்கிறது. ஆசாரியனுடைய நினைவு கூட வித்தியாசமா இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய நினைவு அப்படி அல்ல. பாருங்க, வசனம் அருமையாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதுல அருமையா இந்த வசனம் இருக்கிறது. எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். ஆண்டவர் நினைத்தருளின பின்பதாக ஒரு குமாரனை பெற்றார். அவருக்கு சாமுவேல் என்று அந்த தீர்க்கதரிசியை போல் எழும்பினது யாரும் இல்லை, எழும்ப பொருந்தும் யாரும் இல்லை. நல்ல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். ஆண்டவர் நினைத்தார்.
அதே போல் சாராளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைச்சு வச்சிருந்தார். ஆண்டவர் சாராளை நினைவு கூர்ந்தார். ராகேலை குறித்து பார்க்கும்போது ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டது. கர்த்தரளவோ கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார். குழந்தை கொடுப்பது கர்த்தரளவோ, ஆனால் ஏற்ற சமயத்தில் கர்த்தர் ராகேல் நினைவு கூர்ந்தார். அது வசனம் அருமையா இருக்கிறது. ராகேலை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கற்பத்தை கர்த்தர் திறந்தார். ராகேலுக்கு யோசேப்பு பெற்றார், பெஞ்சமீனை பெற்றார். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பை நினைவு கூர்ந்த கர்த்தர், நோவாவின் பேலில் இருந்தவர்களை நினைவு கூர்ந்த கர்த்தர், அன்னாளை நினைவு கூர்ந்த கர்த்தர், ராகேலை நினைவு கூர்ந்த கர்த்தர், சாராயை நினைவு கூர்ந்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பேர் நினைவாயிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிகிறார். அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை அதிகமாய் நினைத்து கர்த்தருடைய பாதையில் நடத்துகிறபடியாய் நீங்கள் செல்வீர்களாக. புதிய பாதையில் கர்த்தர் நடத்துவார். அந்த ஆண்டவர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். எதிர்பார்த்திருக்கும் முடிவு பல வருஷங்களாய் காத்து கொண்டிருக்கலாம். எனக்கு இது எப்பொழுது நடக்கும், காரியம் எப்பொழுது மாறுதலாய் முடியும், இந்த காரியம் எவ்வளவு தடையா இருக்கிறது, எப்போ தடைகள் உடைஞ்சு இந்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லி இந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்த்த முடிவை கொடுக்கும்படி உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவார். அந்த தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்களுடைய பெற்றோருடைய நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் வித்தியாசமானவைகள். கர்த்தருடைய யோசனைகள் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நினைவும்படியாய் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, எங்கள் நினைவு கூறுகிற கர்த்தர், உங்களுடைய யோசனைகள் நிலை நிற்கும் ஆண்டவரே. பல மனிதர்கள் மறந்திருக்கிறாங்க, மறக்கப்பட்டது நிமித்தமாய் சோர்ந்து போய் உடைஞ்சு போயிருக்கிறாங்க. பல ஆண்டுகளாய் மறக்கப்பட்டு கண்ணீரின் பாதையில் போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவரில் விடுவிப்பீராக. இந்த புதிய ஆண்டு இவர்களுக்கு தேவன் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டாயை கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. நீங்க நினைவு கூறுகிற தேவனாய் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுங்க. ஆண்டவர் எதிர்பார்த்த முடிவுகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அந்நாளை நினைவு கூர்ந்தீரே, யோசேப்பை நினைவு கூர்ந்தீரே, தீமையை நன்மையாய் முடிய பண்ணினீரே, இவர்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். கைகள் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும், திருமண தடைகள் மாறட்டும், வீடு கட்டுமானம் பண்ணி தடைகள் மாறட்டும், எதிர்காலங்கள் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைப்பட்ட நன்மைகள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போகில வரிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கிருபையின் கரங்கள் இவரோடு கூட இருக்கட்டும், தயவும் இவரோடு கூட இருக்கட்டும். அவனுடைய பாதுகாவல் இவரோடு கூட இருக்க போறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you. Thank you.